அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்வை வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள நிலைமையை சீர்படுத்துவது தொடர்பான வழிகளை ஆராய்ந்து வருவதாக கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவிக்கின்றார். அது ஒரு பாரிய அழுத்தமாகும். அதனை அறிந்து நாம் அதிர்ச்சியடைந்தோம். அவ்வாறானதொன்றை நாம் எதிர்பார்க்கவில்லை. எமது நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை 3 பில்லியனாக அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அந்த முயற்சிக்கு இது ஒரு அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. 44% கணக்கிட்டுள்ளமை அநீதியாகும். ட்ரேட் டிபாசிட் அடிப்படையிலேயே அவர்கள் வரியை விதித்துள்ளனர். வர்த்தக இருப்பு 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அமெரிக்காவுடன் வர்த்தக சமநிலை இடைவெளியிலேயே நாம் இருக்கின்றோம். இது எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வாறு வரி விதிப்பது அநீதியாகும். எமக்கு இவ்வாறு அநீதி இழைப்பதற்கு அமெரிக்காவுக்கு அரசியல் சார்ந்த காரணியொன்று இல்லை என நினைக்கின்றேன். எனினும் அது தொடர்பில் கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம். வெகு விரைவில் ஜனாதிபதி அதற்கான குழு ஒன்றை நியமித்துள்ளார். வெகு விரைவில் அதனை நிவர்ப்பிப்பதற்கு முயற்சிக்கின்றோம். எம்மால் இதனை பொறுத்து கொள்ள முடியாமையே அதற்கான காரணமாகும். தற்போது நாம் ஸ்திரமடைய ஆரம்பித்துள்ளோம். ஆடைத்துறையில் 23% அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி செய்கின்றோம். எனவே அந்த பங்கு இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு மிகவும் பெரியது. வெகு விரைவில் இதனை நிவர்ப்பிப்பதற்கே பார்க்கின்றோம். இதனை கலந்துரையாடி நிவர்த்திக்க முடியும் என்ற நம்பிக்கையை எமது கைத்தொழில் துறையினரிடமே நாம் ஏற்படுத்தியுள்ளோம். முன்னதாக கலந்துரையாடுவதற்கு அதனை முன்பே அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? எமது வர்த்தகத்தில் உள்ள வசதிகள் தொடர்பில் இவ்வாறு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஊடகங்கள் என்னிடம் வினவின. அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றோம் என அந்த சந்தர்ப்பத்தில் கூறினேன். எம்மிடம் தனித்துவமான பொருட்கள் இருக்கின்றன. எனினும் தனித்துவமான பொருட்களுக்கும் தற்போது வரி விதிக்கப்பட்டுள்ளன. அதுவே அரசியல் ரீதியான தீர்மானம். ட்ரம்ப் கூறிவிட்டு அனைத்தையும் செய்ய மாட்டார் அல்லவா? எவ்வாறாயினும் வீழ்வதற்கு நாம் முயற்சிக்கவில்லை. விரைவாக அமெரிக்காவுடன் கலந்துரையாடி சுமூகமான முறையில் பிரச்சனையை நிவர்த்திக்க வேண்டும். மேன்முறையீடு செய்வதற்கு எமக்கு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதே போன்று வர்த்தக வலயத்தை விரிவுபடுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இந்த நிலைமையிலிருந்து வெகு விரைவில் விடுபட முடியும் என நாம் நம்புகின்றோம். இதனிடையே இலங்கை அரசாங்கம் தனது தீர்வை வரி கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்தி வர்த்தகம் செய்வதை இலகுவாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என இலங்கை வர்த்தக சபை அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தீர்வை வரியின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கும் தீர்மானங்களை முன்னெடுப்பதற்கும் குழுவொன்றை நியமித்தமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதி திட்டத்தின் இலக்கினை இலங்கை தற்போது வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை பாரதூரமான நிதி கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படுவதனால் இலங்கை மீது திணிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பில் கலந்துரையாட வேண்டியது இன்றியமையாததாகும் எனவும் இலங்கை வர்த்தக சபை குறிப்பிட்டுள்ளது.